அரசியலில் சத்தம் இல்லாமல் ஓய்வெடுக்கும் சரத்குமாருக்கும் விஜயதாரணிக்கும் பாஜகவில் புதிய பொறுப்பு வழங்கி பரபரப்பை ஏற்படுத்த காத்திருக்கிறது டெல்லி மேலிடம். இது மட்டுமல்லாமல் ராமதாஸ் அன்புமணி மோதல் சமரசப்படுத்த பாஜகவில் சேர்க்கவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. எடப்பாடியும் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் டெல்லி பாஜக மிகவும் தீவிரமாக இருக்கிறது. இதற்கான பணிகள் மற்றும் திட்டங்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் டெல்லி மேலிடம் வழங்கியிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 10 முறைக்கும் மேலாக அமித்ஷா தமிழகம் வர இருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு வந்த அமித்ஷா அதிமுக கூட்டணியை உருவாக்கிவிட்டு டெல்லி சென்றிருக்கிறார். இந்த நிலையில் மீண்டும் அவர் தமிழகம் வர இருக்கிறார். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு முடிந்த கையோடு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் அதிரடி மாற்றங்கள் நிகழ்த்த காத்திருக்கின்றனர். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இது தொடர்பாக ஒரு பட்டியலையும் டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார். இதன் மூலம் அவரது ஆதரவாளர் பலரும் புதிய பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவரான சரத்குமாருக்கும் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏவான விஜயதாரணிக்கும் மாநில அளவில் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கின்றனர். இதில் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயதாரணிக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட இருக்கிறது என்பது முக்கிய தகவலாகும். இது தவிர சரத்குமாருக்கும் விஜயதாரணிக்கும் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கும் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகின்ற ஜூலை மாதம் 8ஆம் தேதி 3வது முறையாக தமிழ்நாடு வருகிறார். அப்பொழுது இந்த மாற்றங்கள் குறித்த பட்டியல்கள் வெளியிடப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே அதிமுக கூட்டணியில் அதிக தொகுதிகள் கேட்டு பெறவும் பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் என டெல்லி மேலிடம் எதிர்பார்த்து வருகிறது. எனவே அதிமுக தரப்பில் 45 தொகுதிகள் வரை பாரதிய ஜனதா கட்சி தொகுதிகளை கேட்டு போர்க்கொடி பிடிக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது. வருகின்ற ஜூலை மாதம் 8ஆம் தேதி தமிழக வரும் அமித்ஷா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவரையும் சந்தித்து பேச இருக்கிறார். அவர்களுக்கிடையே உள்ள மோதலை தவிர்த்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்கான பணிகளையும் அவர் திட்டமிட்டு வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் சந்தித்து பேச இருக்கிறார் அமித்ஷா. சென்னை வருகையின் போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட பல தலைவர்கள் அவரை சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருக்கிறார்கள் என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது. எனவே வருகின்ற ஜூலை மாதம் 8ஆம் தேதி தமிழக அரசியலில் புதிய பரபரப்பு காத்திருக்கிறது என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது.